ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன்கிட்ட கடைசி தடவை கேட்குறேன், இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் உன்னால செய்ய முடியாதுன்னு. இப்ப மட்டும் உண்மையை சொல்ல போலீஸ் கிட்ட போயிடுவேன். நீ நம்ம குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொன்னல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நீ என் மேல கோவமா இருக்கியா? என்னால எப்பவுமே உன்கிட்ட கோவப்பட முடியாதுன்னு தெரியும்ல. நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம். சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனால் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லு. இப்போ அடுத்ததான் நம்ம என்னதான் செய்ய போகிறோம்? பேபி அக்கா, இப்போ நான் அன்னைக்கு முன்னாடி திடீர்னு வந்து நின்ன பிரவீன் கிடையாது. வேற யாரோ ஒருத்தன். எனக்கு எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும். உன் கூட படுத்ததுலேருந்து நான் மொத்தமாக மாறிட்டேன். இப்போ எனக்கு பெருசாக எந்த கனவுமே இல்லை. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ எனக்கு ஒரு கனவு இருக்கு. அது என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். நான் இப்பவும் சொல்றேன், நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம். சரிடா. நீ சொன்னபடியே பண்ணிடலாம். உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை நம்ம சேர்ந்து செய்யலாம். பேபி, நிஜமா தான் சொல்றீங்களா? நேற்று ராத்திரியிலேருந்து நான் இந்த விஷயத்தை பற்றி தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அதை பற்றி யோசிக்க முடியாது. நான் என்னை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன். இது உறுதியான முடிவு தானே? இதில் எந்த மாற்றமும் இல்லையே.
உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த கஷ்டமும் வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன். நான் மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்னை நீ தயவு செஞ்சு நம்பு பேபி. எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை? ஆமா, நீ எங்களை நல்லா பார்த்துப்ப. ஓகே. நான் அதை மறந்துட்டேன். நான் உனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். நான் என் டீயில் சக்கரை போட மறந்துட்டேன். அப்படியா? என் டீயில் சக்கரை போட்டிருக்கே, ஆனால் டீ தூள் தான் பழசு மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. நான் இன்னைக்கு ஸ்டோருக்கு போகிறப்ப வாங்கலாம்னு நினச்சேன். நான் உனக்கு ஒரு மில்க் பவுடர் வாங்கி தரேன். நீ இனிமே இந்த பிளெயின் டீலாம் குடிக்காத. எனக்கு நீ சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். அப்போ நீ வெள்ளை வெள்ளைன்னு இருந்த. சின்ன வயசுல நீ ரொம்ப சேட்டை பையனா இருந்த. எப்போவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஒரு நாள் உன் ஆணுறுப்பை என்கிட்ட காட்டி, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட. நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். நான் உன் கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு இன்னொரு தடவை இதை காட்டினேன்னா நான் அதை வெட்டி போட்டுருவேன்னு சொன்னேன். நீ அப்படியே பயந்து போய் நான் பார்த்துட்டே இருந்த. கடைசியில் உன் கூட சேர்ந்து ஒரு குழந்தைக்கு நானும் தாயாயிட்டு. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு இல்லை. எனக்கு ஒன்றும் அழகான சந்தோஷமான கல்யாணம் நடக்கல. அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமா ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஒருவேளை அது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா நான் என் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் நீ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்டது என்னன்னா, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும் ஆசைப்பட்டேன். அதையும் மீறி நீ பிடிவாதமா இருந்துட்ட. உனக்கு நீயே ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட? நான் எப்போ
என்ன பண்றது? இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. பிரவீன், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. பிரவீனுக்கு திடீர்னு அப்படி என்னதான் ஆச்சு? நீ அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படியே அவன் தன்னோட கிராமத்துக்கு போனா கூட இவ்வளோ நாளைக்கெல்லாம் தங்க மாட்டானே. ஒருவேளை அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அதனால தான் இப்படி கேட்டேன். என்ன கேட்கணும்? முதல்ல நீ அவனுக்கு ஃபோனை போடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்லு. என்கிட்ட என்ன கேட்டீங்க? பிரவீன் எங்கன்னு கேட்டேன். நீ அவனுக்கு கால் பண்ணியா? அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ நீ அவன் அம்மாவுக்கு கால் பண்ண வேண்டியதானே? அவங்க அங்கே தானே இருப்பாங்க. பேசாம போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. எதுக்கு? உனக்கு என்ன பைத்தியமாமா? அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வரட்டும். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது உண்மைதானே? ஏன் அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? ஆனா பிரவீன் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. என்னப்பா என்னாச்சு? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேபி அக்கா கர்ப்பமா இருக்கா. அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான். நீ என்ன சொல்ற? உன்னாலதான் அவ கர்ப்பமானாளா? சொல்லு. ஆண்டி, ஆண்டி சாரி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. பேபி அக்காவோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். பேபி அக்கா மேல நான் உயிரே வச்சிருக்கேன்.
நான் எதுக்கு இப்போ உன்னை அடிச்சேன் தெரியுமா? இந்த காரியத்தை செஞ்சதுக்காக நான் உன்னை அடிக்கல. நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவ எங்க? அவ அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா. சத்தம் போடாதீங்க ஆண்டி ப்ளீஸ். பேபி அக்கா இப்போ அந்த குழந்தைய அபார்ட் பண்ணதா சொல்றாங்க. என்னது? அந்த குழந்தைய அவ அபார்ட் பண்ண போறாளா? குழந்தை வளர்க்க நம்ம கிட்ட வசதி இல்லையா, அதனால குழந்தைய அபார்ட் பண்ண போறாளா? அட கடவுளே, ஆண்டி நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டி எனக்கு அந்த குழந்தை வேணும் ஆண்டி. எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ் ஆண்டி எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டி. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க 2 பேர் மேலேயும் கோவமா இருக்கேன். ஏன்னா இவ்வளவு வருஷமா பேபி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதனால சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கவலை மறந்து சிரிச்ச முகத்தோட இருக்கா. ஆனா உங்களுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே நீ அவளை விரும்புற அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே அந்த குழந்தைய அவ அபார்ட் பண்ண நான் விட மாட்டேன். நீ அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பல? பார்த்துப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என் மேல ப்ராமிஸ் பண்ணு. சத்தியமா சொல்றேன், நான் 2 பேரையும் 2 கண்ணு மாதிரி பார்த்துப்பேன். உங்களுக்கு நான் இப்ப வாக்கு கொடுக்கறேன். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான். அவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்ல போனா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷியா வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப நான் உன் கூட இருக்கேன். ஆனா ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டேன்னா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் தான் எனக்கு கவலையா இருந்துச்சு. நீ கர்ப்பமா இருக்குன்னு அவன் என்கிட்ட வந்து சொன்னப்போ எல்லாத்தையும் தாண்டி பிரவீன் என்கிட்ட வந்து உனக்கு புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான் பாரு. ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து சந்தோஷத்துல அழுதுட்டேன். நம்மள மாதிரி பொம்பளைங்க எல்லாத்துக்குமே எமோஷனல் ஆகி அழுதுருவோம். ஆனா ஆம்பளை ஒருத்தன் கண் கலங்குறான் அப்படின்னா அவன் உன் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கான்றது அர்த்தம். முடிவா பிரவீன் கிட்ட நான் பேசிட்டு ஒரு முடிவை சொன்னேன். உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க சொன்னேன். மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த வீடும் நலமும் அப்புறம் அந்த தென்னந்தோப்பையும் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பத்திரத்தையும் அவங்கிட்ட கொடுத்தேன். அதை அடமானம் வச்சுட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னேன். ஆனா அவன் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். உன்னையும் உன் குழந்தையும் அவனால நல்லபடியா பாத்துக்க முடியும்னு சொன்னான். அப்பவும் நான் அவன்கிட்ட சொன்னேன், பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்க சொன்னேன். குழந்தைய பெற்று வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல சொன்னேன்.
நிஜமாவே நீ அதுக்கு தயாராயிட்ட அப்படின்னா நீ ஒரு குழந்தைய தத்தெடுக்க போற விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னேன். கடைசியா அதை ஏத்துக்கிட்டு அவன் அதை வாங்கிக்கிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், எக்காரணத்து கொண்டும் இந்த பத்திர விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் பணம் கொண்டு வந்திருக்கதா என்கிட்ட சொன்னான். அதோட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவேன்னு என்கிட்ட சொன்னான். வாங்கின பணத்தை மொத்தமும் திரும்ப கொடுத்துட்றேன்னு என்கிட்ட சொன்னான். அடமானம் வச்ச வீட்டையும் நிலத்தையும் மீட்டு எடுத்துருவேன்னு என்கிட்ட சொன்னான். நீ இப்ப எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷனா? அதுவும் நல்லதுதான். அவங்க அவனை பிடிச்சு நல்லா அடிக்கட்டும். பணத்தை எடுத்துட்டு ஓடி போனான்ல, அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான்.